இருந்தால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுவாங்க. அவங்க எழுதிக்கிட்டு இவங்கள்ட்ட படித்து காமிச்சு சரியாக இருந்துச்சுன்னா அதில் கையெழுத்து வாங்கிப்பாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஓரலாகவும் கொடுக்குறாங்க, ரிட்டனாகவும் கொடுக்குறாங்க. சரிங்களா? சப்போஸ் அந்த அக்கரன்ஸில் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா, நேராக ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அங்கே போய் அட்மிட் ஆனோன்னே அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோன்னா அங்கேருந்து தகவல் நேராக கன்சர்ன்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போயிடும். இது போல் இந்த இடத்துல இந்த ஊரை சேர்ந்தவங்க இங்கே அட்மிட் ஆகிருக்காங்கன்னு. அப்போது அங்கே உள்ள அந்த போலீஸ் ஆஃபீஸர் நேராக என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயங்கள்லாம் கேட்டு அவங்க சொல்ல எழுதிக்கிட்டு அதை படித்து காமிச்சு சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிப்பாங்க. இதுதான் இந்த ஓரல் இன்ஃபர்மேஷன், ரிட்டன் இன்ஃபர்மேஷன் ஹாஸ்பிட்டலில் வாங்குறது, போலீஸ் ஸ்டேஷனில் வாங்குறது. ஸோ இப்போ அக்கரன்ஸ்க்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க. ரைட்டுங்களா? செகண்ட் பார்த்துட்டோம். அடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதை எப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? ப்ராக்டிக்கலாக 3 விதமாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒன்று சிஎஸ்ஆராக பதிவு பண்ணிவிடுவாங்க, இல்லைனா சிஎஸ்ஆர் போட்டு அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாளே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இல்லைங்களா, டைரெக்டாக எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இது போல் 3 விதமாக போடுவாங்க. அதே போல் இந்த சிஎஸ்ஆர் எந்தெந்த வழக்குகள்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தா நம்ம சிஎஸ்ஆர் என்னென்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே, கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர்னு. இது எந்தெந்த வழக்குகளில் பொதுவாக போடுவாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த வழக்கில் தான் போடணும்னு எதுவும் வரைமுறை கிடையாது, எல்லா வழக்குலையும் போடுவாங்க. அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தோம்னா நான் காக்னிசபிள் கேஸ் இருக்கு இல்லையா, அதாவது வாரண்டே இல்லாமல் போலீஸுக்கு அரெஸ்ட் பண்ண